நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய மாதத்தை தேவன் காண கிருபை செய்திருக்கிறாரு. இந்த புதிய மாதத்துல நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோட கர்த்தரை துதிச்சு நம்ம எல்லாரும் பாட போறோம். பாடலாமா? அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளி அதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, பிள்ளைகளே, வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள்.
ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவை துதியுங்கள். ஆமென். இயேசுவை துதித்து கொண்டே இருங்க. ஏன்னா அவர் தான் துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய தேவனை எப்பவுமே துதித்து கொண்டே இருங்க. அப்போ கிருபை பெருகும். நம்ம துதிக்க துதிக்க கிருபை பெருகும். நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால இப்ப நம்ம எல்லாம் இணைந்து இன்னொரு பாடலை பாட போறோம். சேர்ந்து பாடுவோம். நமஸ்காரம் தேவனே நமஸ்காரம். மலர்களை படைத்தவர், மலைகளை படைத்தவர், எரிகோவை இடித்தவர், எகிப்தை வென்றவர். இந்த தேவனை சேர்ந்து நமஸ்காரம் தேவனே சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாமா? நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே. மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே. எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. எனக்குள்ளே இருப்பவரே எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே. எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே. யெகோவா தெய்வமே நமஸ்காரமே. யெகோவா தெய்வமே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. குருடரை தொட்டவரே குருடரை தொட்டவரே நமஸ்காரமே. குருடரை தொட்டவரே நமஸ்காரமே. வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே. வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நம்ம குடும்பமா இணைந்து இயேசுவை துதித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லாம் இணைந்து நம்ம தேவனை துதித்து பாடுறோம், ஜெபிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்றோம். நீங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. இப்போ குடும்ப ஜெபம் பண்றதுனால நிறைய பயன்கள், நிறைய மக்கள் நான் இந்த நன்மையை பெற்றேன், நான் குடும்ப ஜெபம் பண்ணதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்னோட ஜெபம் மாறி இருக்குது அப்படின்னு நிறைய சாட்சிகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்பவும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் நம்ம முதலாவது நம்ம பார்க்க போறோம்.
சகோதரர் ஸ்டாலின் சேலத்தை சேர்ந்தவர். அவங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. குடும்ப ஜெபம் அவங்க பண்ணுவாங்களா ரெகுலரா? இயேசு எப்படி நன்மை செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? என் பேர் ஸ்டாலின். நான் சேலத்தில் இருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆகி 3 பொண்ணுங்க இருக்காங்க. நான் பெயிண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா வாரம் சர்ச்சுக்கு போகிற தவற மாட்டோம். வாரம் சர்ச்சுக்கு கரெக்டாக போயிட்டு வந்துட்டு இருப்போம். சர்ச்சில் போய் உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்காந்தோன்னா பாதியிலே வெளியே வந்துடுவோம். பாதியிலே வெளியே வந்துட்டு அப்புறம் நண்பர்களோட டீ கடைக்கு போகிறது, பேசுகிறது, ஏதாவது ஒரு நியாயம் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் நன்மை கொடுக்குற டைம் நம்மளுக்கு தெரியும், எத்தனை மணி நன்மை கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த டைமு கரெக்டாக உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு வந்து நன்மை வாங்க உட்காந்துருவோம். நன்மை வாங்கிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா உள்ளே உட்கார மாட்டோம், வெளியே வந்துடுவோம். வெளியே வந்தோடனே திரும்ப அதை நியாயம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் பூசை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அதே மாதிரியே நாங்கள் பாவத்திலேயே விழுந்துட வேண்டியது தான். திரும்ப சர்ச்சைக்கு நினப்பு எங்களுக்கு வராது. திரும்ப அதே மாதிரி நண்பர் கூட பேசுறது, சுற்றுறது, ஜாலியாக பழகிறது, இப்படியே தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஜெபம் பண்ணுறதில்ல. அப்புறம் குடும்பத்துலையும் ஜெபம் பண்ணுறதும் கிடையாது. பைபிள் வீட்டில் இருக்கும், ஆனால் வாசிக்க மாட்டோம். வருஷம் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போவோம். வேளாங்கண்ணி போகிறது தவற மாட்டோம். வருஷம்னாக்கா நாங்கள் வேளாங்கண்ணி போயிட்டுருப்போம். நண்பர்கள் கூடயும் சேர்ந்து போவோம். நல்லா சுற்றிக்கிட்டு ஜாலியாக வருவோம். அங்கேயே போய் ஜெபம் பண்ண மாட்டோம். அங்கேயும் சும்மா சுற்றுலா தலம் மாதிரி சுற்றி பார்த்துட்டு தான் வருவோம். நான் பெயிண்டிங் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா காசு சம்பாதிப்பேன். சம்பாதிச்சு வீட்டில் கொடுப்பேன். ஆனால் அந்த காசு எப்படி சம்பாதிக்கிறோன்னு வருது, ஆனால் எப்படி செலவாகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நோய் தான் இருக்கும். அந்த காசு எல்லாமே நோய்க்கு தான் செலவு பண்ணுவோம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு நோயிலேருந்து விடுதலை எங்களுக்கு வந்தது கிடையாது. இப்படி இருக்கும்போது 2014 எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. நெஞ்சு வலி வந்து ஒரு 5 நிமிஷம் நடக்க முடியாது என்னால். அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப வேதனையோடு இருந்தேன். சின்ன பாத்திரம் தண்ணி கூட தூக்க முடியாது. தூக்கினாக்க அப்படியே எனக்கு அடைக்கிற மாதிரி ஆயிரும். ரொம்ப வேதனை. அது நரக வேதனை அனுபவிச்சேன். நான் 5 படி 6 படி ஏறினாவே எனக்கு மூச்சு வாங்கும். ஒரு 10 அடி தூரம் நடந்தனாவே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இழப்பு எடுக்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ போகிற இடத்துல உட்காந்துருவேன். அப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் போய் பார்த்தோன்னே அப்புறம் எக்கோ டெஸ்ட்டில் எடுக்க சொன்னாங்க. சரி எக்கோ டெஸ்ட்டு எடுத்தோம். எடுத்த பின்னால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இது நீ ஆஞ்சியோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும்பா அப்படின்னாங்க. அப்புறம் என்ன எவ்வளோ செலவுன்னா ஒரு தொகை சொன்னார். அப்புறம் அந்த அளவுக்கு தொகை ரெடி பண்ணுறது எங்கிட்ட கையில் காசு இல்லை. அப்போ அந்த சூழ்நிலை சார் எனக்கு மாத்திரை மட்டும் எனக்கு கொடுங்க, மாத்திரையில் எனக்கு குணப்படுத்துகிற மாதிரி எனக்கு கொடுங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்திரை எனக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த மாத்திரை வாங்கி நான் கண்டினியூவாக அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். 5 வருஷம் மாத்திரையை போட்டுக்கிட்டே இருந்தேன். ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால டாக்டர் எண்ணெய் பலகாரம் எதுவும் தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் முட்டை, பூரி, இது மாதிரி வடை, போண்டா, இது மாதிரி எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல. எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு பார்த்து தான் செய்வோம். நாங்கள் அவர் தேங்காய் போட்டு எண்ணெய் அதிகமாக ஊற்றிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். பத்திய சாப்பாடு மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் நான். இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால காலையில் சாப்பிட்டேன்னா மதியமே எனக்கு வாந்தி வரும். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டேனாக்கா ஒரு 4 மணி சுமாருக்கு எனக்கு வாந்தி வரும். அதே போல் நான் நைட்டு சாப்பிட்டேனாக்கா நைட்டு 10-11 மணிக்கு வாந்தி வரும் எனக்கு. அது நிற்காது என் வயிற்றில். அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மூக்குலேயே வாயிலி வந்துடும். அந்த நாய் ஒரு இழப்பு எடுக்கும் பார்த்தீங்களா, இழப்பு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படின்னு வரும். அது மாதிரி அந்த மூக்குலேயும் வாயிலி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இழப்பும் அப்படியே வரும் எனக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குறப்ப பயந்து தூங்குவோம். என் பொண்ணுங்கெல்லாம் எழுந்திரிச்சு அப்பா அப்பான்னு கத்துங்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாம் அழுகுவோம் நாங்கள் எந்திரிச்சு. இந்த சமயத்தில் கொரோனா வந்திருந்தது. அப்போ நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ எந்த சமயத்தில் வேலை இல்லை எங்களுக்கு. அப்போ நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாப்படி சாயங்கால டைமில். அது சனிக்கிழமை நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சி நடக்குது, அதை பார்க்குறேன்னாங்க. இல்லைப்பா அந்த நிகழ்ச்சியில் எதுன்னு தெரியாது எனக்கு. அப்புறம் சத்தியம் டிவியில் பார்ப்பாங்க, போடுவாங்க, அதை பாருங்கள் அப்படின்னாங்க. என்ன நிகழ்ச்சி பார்த்து அப்பயும் கூட படத்தை பற்றி தான் கேட்பேன் நான். படமாக அது பண்ணி கேட்பேன். இல்லை அது கிறிஸ்தவ நிகழ்ச்சி, மோகலாச ஜெபம் பண்ணுவார், அதை நீங்கள் பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நோயில் நீங்கள் இருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நீங்கள் போய் அந்த சத்தியம் டிவியில் போய் பாருங்கன்னாங்க. எத்தனை மணிக்கு கேட்டால் அப்புறம் 7 மணிலேருந்து 9:30 வரைக்கும் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ மோகலாசர் செய்யவா பார்க்குறோம். அப்போ அவர் தான் சொன்னார், கிறிஸ்தவங்களாம் எப்படி இருக்கணும், எதெல்லாம் விடணும், எதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்காக ஜெபிக்காத இருந்தவங்க, ஆனால் அந்த மோகலாசர் செய்ய தேசத்துக்காக ஜெபம் பண்ணார். இப்படிலாம் ஜெபம் பண்ணுறதுலாம் இருக்குதா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு இதானது. இப்படி தொடர்ந்து ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொந்த ரசிகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணினதே கிடையாது. குடும்ப ஜெபம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மோகலாசர் சொல்லுவார், ஒரு குடும்பத்தில் குடும்ப ஜெபம் தேவை அப்படின்ட்டு. குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம். உங்க பிள்ளைகளை கூட அந்த ஜெபத்துல உட்கார வைங்க. நீங்க உங்க ஃபேமிலி ஜெபத்துல இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகி கருத்தா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதல், இப்போ உங்களுக்குள்ள எழுப்புதல், அப்புறம் குடும்ப எழுப்புதல், அப்புறம் சபை எழுப்புதல், அப்புறம் உங்களோட ஊர்ல தேசத்துல எழுப்புதல். இதான் தேவனுடைய திட்டம். அது நிறைவேறும். சரியா? அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அந்த குடும்ப ஜெபம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 1 hour நாங்கள் பண்ணுவோம் நைட்டில். அந்த குடும்ப ஜெபம் பண்ணின பின்னால் தான் எங்களுக்கு சாப்பாடு.
அந்த குடும்ப ஜெபம் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு மாதிரியாக போயிடும். குடும்ப ஜெபத்தில் மோகனேஷ் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், எந்தெந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுலேருந்து குடும்ப ஜெபம் பண்ணாதனாலே எங்களுக்கு கிடையாது. குடும்ப ஜெபம் இருந்தால் தான் எங்களுக்கு ஆசீர்வாதமே, ஒரு பலனே எங்களுக்கு அதுதான், குடும்ப ஜெபம் தான் எங்களுக்கு. இப்படி இருக்கிறப்போ 2024 வருஷம் 7ஆம் மாதம் அற்புத பெருவிழா நடந்தது. சாட்சியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லாத்துக்கும் சுகம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன நோயில் இருக்குது அதுக்கெல்லாம் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நானும் என்ன செய்ய, நமக்கு இதே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நானும் நெஞ்சில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஜெபம் பண்ணேன், மோகனேஷ் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் மாதிரி இறங்குது. தலையில் மட்டும் கூலிங் இல்லை, அந்த கூலிங் உடம்பு ஃபுல்லாக இறங்குது. எனக்கு காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டால், தலைவலிக்கு மாத்திரை போட்டால் எப்படி குணமாகுமோ அதே போல் அந்த கூலிங் இறங்க எனக்கு இதே பிரச்சனைலேருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது எனக்கு. அதாவது ஒரு என்னமோ புடிமான பிடிச்சி அது வெளியே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு தெரியுது என்னமோ ஆகுது உடம்புக்குள்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உடம்புல இருந்த அந்த நெஞ்சு வலி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது எனக்கு. புது மனுஷனாக ஒரு இதயம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இதயம் இருந்தது. அடுத்த நாள் காலையில் சரி நம்ம நெஞ்சு வலி வலிக்குமா திரும்ப அப்படின்ட்டு, ஆனால் நடந்து பார்க்குறேன் எனக்கு ஒரு எந்த ஒரு வலியுமே இல்லை. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறேன், எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறேன். படி ஏறுறப்ப மூச்சு வாங்குவேன். அப்போ அந்த மூச்சு வாங்குறது எதுவுமே எனக்கு கிடையாது. நான் பாட்டுக்கு நடக்கிறேன், ஓடுறேன், ஒடியாடுறேன். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. டாக்டர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தேன். பூரி சாப்பிட ஆரம்பித்தேன், முட்டை சாப்பிட ஆரம்பித்தேன், எண்ணெய் பொருள் என்னென்ன இருக்குதோ எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். என்னை எதுவுமே ஒன்றும் பண்ணலை. 10 வருஷமாக மாத்திரை போட்டுட்டு இருந்தேன், அதை நிப்பாட்டிட்டேன். நெஞ்சு வலியே வரல, எந்த ஒரு சோர்வும் இல்லை, ஒரு பலவீனமே இல்லை. மாத்திரை நிறுத்ததுலேருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரி மாத்திரை நிறுத்தியாச்சு அப்படின்ட்டு பார்க்கணும். அப்புறம் எக்கோ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. எக்கோ டெஸ்ட் எடுத்த பின்னால் பார்த்தாங்க, பழைய ரிப்போர்ட்டை பார்த்தாங்க, புது ரிப்போர்ட்டை பார்த்தாங்க. பழைய ரிப்போர்ட்டில் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, ஆஞ்சியோ பண்ணணுன்ட்டு. ஆனால் புது ரிப்போர்ட்டில் வந்து இதயம் நல்லாவே இருக்குது, புது இதயமாக இருக்குது, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பேர் அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். சாட்சியை பார்த்தீங்களா? பாருங்க, குடும்ப ஜெபம் பண்றது எவ்வளோ நல்லது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் பக்தி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், நம்மலாம் பக்தி உள்ளவங்க தான். அந்த சகோதரன் சொன்னாங்க அவங்க பக்தி உள்ளவர் தான், அதான் ரெகுலரா நான் சர்ச்சுக்கு போனேன். ஆனா ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு சரியா இல்லை. ஆனா குடும்ப ஜெபம் பண்ணதான் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில இடம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். பக்தி வேற, அவங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கறது வேற, ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றது வேற. அந்த சகோதரர் அந்த காரியத்தை செஞ்சாங்க. அதை செய்யும் போதுதான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தது. பாருங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இருதயத்துல ஒரு பிரச்சனை. அவங்க ஜெபிக்கும் போது ஏசு அற்புதம் செய்திருக்கிறார். குடும்பமா ஜெபிக்கும் போது ஏசு அற்புதம் செய்திருக்கிறார். நம்மளும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வரோம். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஜெபிக்கிற காரியத்துல ஏசு அற்புதம் செய்வார். நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த குடும்ப ஜெபத்துல ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் ஏசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இந்த குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு குடும்ப பங்காளர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இதுவரைக்கும் அதுல 86,000த்திற்கு அதிகமான குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் அதை இணைந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்க உங்க காரியங்களை அனுப்பும் போது உங்களுக்காக இணைந்து நாங்க இங்க ஜெபிப்போம். உங்க பிரச்சனைகளுக்காக நாங்க இங்க இணைந்து ஜெபிப்போம். ஆனா நீங்க அதுக்கான சில காரியங்களை ஒப்பு கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஜெபிக்கும் போது நீங்களும் நாங்க குடும்பமா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க உறுதி எடுத்து நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும். நாங்களும் ஜெபிப்போம், நீங்களும் ஜெபிப்போம். பொதுவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குடும்ப ஆசீர்வாத நேரம் அப்படின்னு நடக்குது 6:30க்கு தினமும் நம்ம பாக்குறோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில 6ல இருந்து 6:30க்குள்ள இந்த குடும்ப ஜெபம் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க குடும்பமா இணைந்து இந்த ஜெபத்தை 6ல இருந்து 7 மணி வரைக்கும் குடும்ப ஆசீர்வாத நேரத்தை நீங்க பார்க்கலாம். 1/2 மணி நேரம் நீங்க குடும்ப ஜெபம் பண்ணா போதும். முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை நல்லா துதிக்க நேரம் கொடுங்க. ஆண்டவரை நல்லா துதிங்க, துதித்து பாடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. வசனம் ஒரு அதிகாரத்தை எடுத்து ஆளு மாறி மாறி நீங்க அந்த வசனத்தை படிக்கலாம். அப்புறம் அடுத்த 10 நிமிஷம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும். நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை பாரமா இருந்து அந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம்.
தலைவர்களுக்காக, தேசத்துல இருக்க தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கலாம். மிஷனரிகளுக்காக, ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். உங்களுடைய சபைகளுக்காக, சபை தலைவருக்காக, மேய்ப்பருக்காக அப்புறம் ஜெபிக்கலாம். கடைசியா குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கணும்னா, முதலாவது நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக தான் ஜெபிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கணும். பரிசுத்த ஆவியானவரோட நிரப்புதல் அவங்க பெற்றிருக்கணும். இந்த காரியத்திற்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக வாஞ்சித்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததா இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, குடும்ப ஆசீர்வாதம். அதாவது குடும்பத்தினருக்காக நம்ம ஜெபிக்கணும். குடும்பத்துல பிசாசு போராடுவான். குடும்பத்திற்கு விரோதமா தான் பிசாசு போராடுவான். குடும்பத்தை உடைக்கிறதுக்காக, குடும்பத்துல சமாதானத்தை கெடுப்பான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொண்டு வருவான். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஐக்கியத்தை கெடுப்பான். இந்த மாதிரி பிசாசு போராட்டங்களை கொண்டு வருவான். அப்ப அதெல்லாம் கட்டி நீங்க ஜெபம் பண்ணணும். சமாதானம் இருக்கணும் குடும்பத்துல. அடுத்தது நீங்க உலக ஆசீர்வாதத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகள் இருப்பாங்க, வாலிப பிள்ளைகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க இருப்பாங்க, தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, வேலைக்கு போறவங்க, படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஞானம் கொடுக்கணும், தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், தடைகள் மாறணும். இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். முக்கியமா நம்ம எல்லாம் ஜெபிக்கும் போது பிசாசை கட்டி ஜெபம் பண்ணணும். இந்த ஃபார்ம், இந்த மாதிரி குடும்ப ஆசீர்வாத பங்காள திட்டம்லாம் எதுக்காக அப்படின்னா, எல்லாரையும் குடும்ப ஜெபம் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த திட்டம். பிசாசு உங்க குடும்பங்களுக்கு விரோதமா போராடுவான். இந்த ஜெபத்தை பண்ண விடாம நிறைய தடைகளை கொண்டு வருவான். ஆனாலும் நீங்க ஜெபிச்சு அந்த காரியத்தை மேற்கொண்டு ஆண்டவருடைய அற்புதமும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் உங்க குடும்பத்துல நீங்க பார்க்க முடியும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கணும், அப்புறம் எல்லாரையும் சேர்த்து உட்கார்ந்து பாடுங்க, வாசிங்க அப்படின்னா ஏதோ வித்தியாசமா இருக்கும். ஆனா நீங்க ஆண்டவருக்காக அதை செய்யும் போது, ஆண்டவருக்காக நீங்க அந்த காரியத்தை எடுத்து வைக்கும் போது, ஆண்டவர் அதுல பிரியப்படுவார். இயேசு மகிமைப்படுவார். குடும்பம் சந்தோஷமா இருந்தா அது உங்களுக்கு சந்தோஷம் தானே. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க தானே. சரி, ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என்ன காரியம், என்ன வசனம் அப்படின்னா, சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம நிறைய விஷயம் ரொம்ப வேதனையில, நெருக்கத்துல இருப்போம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம், எல்லாரையும் சொல்ல மாட்டேன், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. படிக்கவே முடியல, படிக்கவே இல்லை, நினைச்சா படிக்க முடியல, நான் உட்காரும் போது எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஒரே பலவீனமா இருக்கு. இப்ப பலவீனத்துல இருக்கிறவங்களெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தாலும் கால் வலிச்சுட்டே இருக்கு, நடக்கவே முடியல, என்ன ஆண்டவரே இது, எப்ப பார்த்தாலும் நடக்கவே முடிய மாட்டேங்குது, முதுகு வலிச்சுட்டே இருக்கு, இடுப்புல பிரச்சனையாவே இருக்கு, தலை வலிச்சுட்டே இருக்கு, இந்த புலம்பிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி பிரச்சனைகளோட நீங்க இருக்கலாம். சில நேரத்துல நம்மளும் அப்படிதான் புலம்புவோம். என்ன இது, எப்ப பார்த்தாலும் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால முடியல ஆண்டவரே, என்ன செய்யறது, எனக்கே ஒரே போராட்டமா வந்துகிட்டே இருக்கு, எனக்கே எல்லா சோதனையும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சில நேரத்துல பேசுவோம் தெரியுமா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா அது உண்மைதான், ஆண்டவர்கிட்ட தான் பேசுறோம். மத்தவங்க கிட்ட இந்த காரியத்தை சொல்லல, குறை பேசிட்டு சொல்லல, பாவம் பண்ணிட்டு நம்ம சொல்லல. ஆனா சில நேரத்துல நம்ம ஜென்யூனா நம்ம இருதயத்துல ஆழத்துல இருந்து ஒரு காரியத்தை செய்வோம். என்ன ஆண்டவர் இது ஒரே பிரச்சனையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் இதனால முடியல, எனக்கே இவ்வளவு கஷ்டத்தை தரீங்க, எனக்கே இந்த பாரத்தை கொடுக்குறீங்க, தாங்க கூடாத பாரத்தை கொடுக்குறீங்க அப்படின்லாம் நம்ம பேசுவோம். ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவோம். நிறைய சொன்னா அது பேரு சண்டை போடுறதுன்னு கூட சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவோம். ஆனா நம்மளை பார்த்த ஆண்டவர் ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு காரியத்தை சொல்ற, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ நமக்கு கவலை வரும், கஷ்டம் வரும், சண்டை போடுற மாதிரி சொன்ன, இப்ப நான் சண்டை போடுறேன் அந்த மாதிரிலாம் வரும். ஆனா நீங்க அந்த நேரத்துலயும், ஆண்டவரே இது மாதிரி இருக்கு, கால் வலிக்குதுதான், நடக்க முடியலதான், என்னால வேலை பார்க்க முடியலதான், என்னால தாங்க கூடாத பாரமா தான் இருக்கு, குடும்ப பிரச்சனையை தாங்க முடியாம தான் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பலன் கொடுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க சந்தோஷமா அந்த காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கும் போது, அவர் உங்க இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவேன், உனக்கு அருள் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அப்போ புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்ல துக்க முகமா இருக்கிறீங்களா, கவலையோட இருக்கிறீங்களா, என்னைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறீங்களா, அவர் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். அதனால புலம்பிட்டு இருக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார்.
சரி, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் இந்த காரியத்தை சொல்லி, நீங்க ஏதோ காரியத்தை குறிச்சு புலம்பிட்டு இருக்கிறீங்கல்ல, அதை ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறிச்சு நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த காரியம் என்னால தாங்க முடியாத பாரமா இருக்குது. இதை நான் யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க பலன் கொடுங்க, நான் சாதிக்கிறேன். இயேசுவே, எனக்கு இந்த காரியத்துல இருந்து தப்புவீங்க. நீங்க எனக்கு செய்யுங்க, எனக்கு என் காரியத்தை எல்லாம் மாறுதலா முடிய பண்ணுங்க, என் பலவீனங்களை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. தகப்பனே, அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா. இயேசுவே, உம்மை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க. அவங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றி கொடுங்க. எந்த துக்கத்தின் நிமித்தமா அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுங்க ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாத தடைகள் விலகட்டும். பிள்ளைகளை குறித்த கவலைகள் மாறட்டும் அப்பா. உம்முடைய காரம் அந்த பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமா எங்க தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல உங்களுடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்க மேல ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தம் அவங்க மூலமா செயல்படட்டும் அப்பா. ஊழியர்களுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் ஊழிய செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. போதகர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க மூலமா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் நிறைய பேர் அவர்கள் மூலமா உம்மை அறிந்து கொள்ளணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சபை தலைவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போற சபைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அங்க ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அவங்க மூலமா அந்த தெருவே, அந்த பட்டணமே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க. குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். நீர் எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். எப்பவுமே ஆண்டவரோட மன மகிழ்ச்சியா இருங்க. அவர் எல்லா காரியத்தையும் மாறுதலா முடிய பண்ணுவார். நீங்களும் உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்களா? இல்ல, என் குடும்ப ஜெபம் பண்றதுனால இந்த வீட்டுல இந்த ஆசீர்வாதம் நடந்துச்சு, எனக்கு இந்த நன்மை நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களோட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Mr. Arun Kumar Paul and Mrs. Elena Sophie, Tanjavur. Happy birthday, Sister Saroja Manoharan. ஏசாயா 54:3 படி நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. Brother Ram Kumar and family, Chengalpattu. Happy birthday, Sister Sheila Rani. சங்கீதம் 23:6 படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. Brother John Rajendran and family, Veeraganur, Salem. ஆதியாகமம் 15:1 படி நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக. Mr. Joseph and Mrs. Jhansi Rani, Chennai. உபாகமம் 3:22 படி உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக. Brother Babu Vellinkiri and family, Chennai. மேகா 4:10 படி கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராக. Brother David Jayseelan and family, Chennai. யாத்ராகமம் 34:10 படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Sister Reggie Jhansi and family, Kanyakumari. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Sister Sujila and family, Kanyakumari. யோசுவா 1:5 படி நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org.
God bless you.